கர்த்தருடைய கிருபையின் சமூகம் உங்களோடு கூட இருப்பதாக. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறீர்களோ, என்ன நிலைமையில் இருக்கிறீர்களோ, எவ்வளவு பிளஸ்ஸிங்கில் இருக்கீங்களோ, அதை விட 1000 டைம் பிளஸ்ஸிங் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர முடியாய் தேவன் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாக்கு தத்துவம் உண்மை. இது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்தேறுகிறது. பழைய ஏற்பாட்டில் இது அழகாக எழுதப்பட்டிருக்கு. நிறைவேறின ஒரு வாக்கு தத்துவம். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள். சரி, இப்போ நம்மிடத்துல நேரம் அந்த வார்த்தையை இந்த நல்ல பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்திருக்கிறார். ரைட். 1000 மடங்கு ஆசீர்வாதம் பெறுவதற்கு அட்லீஸ்ட் 1 மடங்காவது நம்ம இடத்துல என்ன இருக்க வேண்டும்? கர்த்தர் மேலே நம்பிக்கை, பிரியம், விசுவாசம், பயபக்தி, கர்த்தருக்காக நிற்கிற ஒரு அர்ப்பணிப்பு, இதெல்லாம் நமக்கு இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கறது நியாயம் அல்லவா? கர்த்தருக்காக நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்ம என்ன பிரயாசப்படுறோம்? நம்ம உழைப்பிலேருந்து எதாவது எடுத்து கொடுக்குறோமா? கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற உண்மையான ஊழியர்களுடைய தேவைகளை நம்ம கொஞ்சமாவது பூர்த்தி செய்கிறோமா? அநேகமாயிரம் ஊழியர்கள் எழும்பி இன்றைக்கி ஊழியம் செய்கிற நாட்களுடைய தேவைகள் எத்தனையோ உண்டு. நமக்கு ஆசீர்வாதங்கள் வேண்டும். ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு வழிகாட்டுதலை சொல்லி கொடுத்துருக்கிறார். நீங்கள் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீங்க, அதில் எந்த குறைவும் இல்லை. ஆனால் கொஞ்சமாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உங்கள் கைகளை நீட்டும்படியாய் கர்த்தர் இந்த வேளையில் உங்களோடு கூட பேசுகிறார். உங்கள் பிரயாசத்தை கொடுங்க, உங்கள் ஜபத்தை கொடுங்க, உங்களுடைய உழைப்பில் முதல் பகுதியை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விதைங்க, அதை அறுவடை செய்வீங்க. கர்த்தர் யாருக்கும் கடன்காரன் அல்ல. அவர் உங்களுக்கு கொடுத்ததை 10 மடங்கு, 100 மடங்கு, 1000 மடங்கு உங்களுக்கு திரும்ப கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகள் எல்லாம் அப்படியே சுருங்கி போயிடாமல் வளர்ச்சி அடையணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே ஒரு பங்குலேயே இல்லாமல் 1000 மடங்குக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படிங்கிறத கர்த்தர் விரும்புகிறார், உணர்த்து வைக்கிறார், உங்களோட பேசுகிறார். நீங்கள் பிரயாசப்படுங்க, வேதத்தை வாசிங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்த ஜீவியத்துக்காக பிரயாசப்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தத்தை அப்பியாசப்படுத்துங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது, தேவனத்தில் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. உங்கள் உள்ளான வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை மிக முக்கியம். 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவதில் எந்த சந்தேகமும் இல்லை. உள்ளான உங்கள் வாழ்க்கையில் உண்மையான உத்தமமான ஜீவியத்தை நடைமுறைப்படுத்துங்க. கர்த்தர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக.